இப்ப எடப்பாடி பயணம் போறாரு, சுற்றுப்பயணம் உரிமை மீட்போன்னு போறாரு. அவர் யார்கிட்ட இருந்து மீட்க போற கேட்கிறாருன்னே தெரியல. செங்கோட்டையன் இருந்தா, ஓபிஎஸ் இருந்தா, டிடிவி இருந்தான்னு தெரியல. அப்படி போறவரை நம்ம பல பேர் என்ன சொல்றான், பேசாம இந்த முறை வாய்ப்பு எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிறான். எடு செருப்பு ஏண்டா நீ எதுக்குடா முக ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட? போன முறை எடப்பாடி சரியில்லை போடுவோம் முக ஸ்டாலின் சொல்லி போட்டேன். இப்ப மறுபடியும் நான் எடப்பாடிக்கு போட போறேன்னா பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல. அப்ப எடப்பாடிக்கு மறுபடியும் வாய்ப்பா? இதுல இன்னும் பல பேர் என்ன சொல்றான், திடீர் புரட்சியாளன் ஆயிட்டான். திடீர்னு நாக்கு பூச்சி வெளியில வந்துருச்சு. நம்ம பேசாம புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போங்கிறான். அடங்கொன்னியா, உனக்காக ரத்தமும் வியர்வையுமாக எலும்பும் சதையுமாக 15 ஆண்டு காலம், ஒன்றல்ல இரண்டல்ல 15 ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணுக்கு, தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்தில் நின்று போராடி வழக்கை வாங்கி சிறைக்கு சென்ற பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் கண் முன்பாக குத்துக்கல்லு போல் நிற்கிற போது நான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லுவது அது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? உனக்காக போராடுவதற்கு, உனக்காக பேசுவதற்கு, உனக்காக அழுவதற்கு, உன் இன்ப துன்பங்களில் பக்கத்தில் நிற்பதற்கு சீமானும் அவன் தம்பிகளும் தேவை. புதுசா கவர்ச்சியா படத்துல 10 பேரை தூக்கி போட்டு பந்தாடிய விஜய் வந்தாருமே உங்களுக்கு நாங்கள் இனிக்க கசக்கிறோமா? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? விஜய் ஒரு நல்ல நடிகர், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆக சிறந்த நடன கலைஞர், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அத்தனையும் தாண்டி வேற என்ன தகுதி இருக்கிறது? வேற என்ன தகுதி நான் சொல்லட்டுமா? ஒப்பிட்டு சொல்லட்டுமா? 2 கருத்து சொல்லட்டுமா? ஒப்பிட்டு 2008 இறுதி கட்ட போர் நடந்த போது தமிழ் ஈழத்துல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ராமேஸ்வரம் மண்ணில திரைத்துறையின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவன் பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? கியூபா தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோ சேகுவேராவின் கைகளில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்த போது, சீன தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மாசேதுங்கின் கைகளில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்த போது, வியட்நாமின் விடுதலைக்காக போராடிய ஹோத்திவின் கைகளில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்த போது, இந்த தேசம் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய நேதாஜியின் கைகளில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்த போது, எங்கள் தமிழ் ஈழ மண்ணில் எங்கள் தமிழர்களுக்காக போராடிய எங்களுடைய தலைவன், எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருந்த துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு தீவிரவாதமாக தெரிந்ததே, பயங்கரவாதமாக தெரிந்ததே எப்படி என்று ஒருவன் நெஞ்சு வெடிக்க பேசினார். பேசியவன் பெயர் செந்தமிழன் சீமான், எம்முயிர் அண்ணன். இந்த சன் நியூஸ் ஒரு டிவி காரங்க பாத்திருக்கீங்களா? சன் நியூஸ் அவன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு செஞ்ச உருப்படியான ஒரே காரியம் அப்படி ராமேஸ்வரத்துல பேசின எங்க அண்ணன் பேச்ச நேரலையில காட்டினதுதான். அதுதான். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அப்படி தமிழ் இனத்திற்காக, தமிழ் இனப்படுகொலையை கண்டித்து எங்களுடைய அண்ணன் 2008 ராமேஸ்வரத்துல பேசிக்கிட்டு இருந்தப்ப, இன்னைக்கு வந்த விஜய், அண்ணன் விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நாங்க காலத்தை திருப்பி பார்த்தோம்னா, ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அன்னைக்கு என்ன பண்ணாரு? தில்லு முள்ளு வள்ளியம்மா, தில்லிருந்தா நில்லடிமா, தில்லாலங்கடி ஆடுவோமா, திருட்டுத்தனம் பண்ணுவோமா, குத்தமா ஆத்தா குத்தமா, சொல்லடிமா, சாஞ்சுக்கலாம் சம்மதமா, முளமலனு எம்மா எம்மா, முளமலனு எம்மா எம்மா என்று குருவி படத்தில் திரிஷாவின் முதுகை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தார் 2008 விஜய். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த மண்ணுக்காக, தமிழர்களுக்காக, தமிழீழத்திற்காக நெஞ்சு வடிக்க பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கை வாங்கி சிறைக்கு சென்ற சீமானின் பக்கம் நிற்க போகிறோமா? மொளமொளன்னு எம்மா எம்மா, மொளமொளன்னு எம்மா எம்மா, திரிஷாவின் இடுப்பை பிடித்து ஆடிக்கொண்டிருந்த விஜயின் பக்கம் நிற்க போகிறோமா? நீங்களே முடிவு செய்யுங்கள், நீங்களே முடிவு பண்ணுங்க. யார் பக்கம் நிற்க போறோம் நம்ம? அதே அடுத்த ஆண்டு 2009 இங்கு அல்ல, கடல் தாண்டி கனடாவுக்கு சென்று மாவீரர் நாள்ல உலகெங்கும் வேறு பரப்பி வாழுகின்ற ஈழத்தமிழர் சொந்தங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அந்நியமாக்குவதற்கு கடல் தாண்டி கனடா சென்று பேசினார் அண்ணன் சீமான். என்ன பேசினார்? இதுவரை நம்முடைய விடுதலைக்காக நாம் போராடினோம், இனிமேல் சிங்களன் போராடுகின்ற காலம் வரும், இனி வருகின்ற காலத்தில் தமிழன் மீது கை வைத்தால் வெட்டுக்கு பதில் வெட்டுத்தான், முட்டுக்கு எதிர் முட்டுத்தான் என்று பேசி, இந்த மண்ணில் வழக்கு வாங்குவது பெருசு இல்ல, கடல் தாண்டி கனடா போய் பேசி கனடாவிலையும் வழக்கை வாங்கி பாஸ்போர்ட்ல எடுத்து ஒரு சீலை வச்சு, அப்பா அப்பா சீமானப்பா இனிமேல் இங்க வராதப்பா, நீ நாட்டை விட்டே போய் இனிமேல் கனடாவில் உனக்கு அனுமதியா இல்லைன்னு சொல்லி
திருப்பி அனுப்பினான். பெற்றோர்களே, அப்படி இந்த மண்ணுக்காக போய் பேசிக் கொண்டிருந்த போது, எங்கள் அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருந்த போது, அண்ணன் விஜய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயண்டி, முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயண்டி, பொம்மாயி பொம்மாயி ஒரு உம்மா உம்மா தாயன் பொம்மாயி என்று தவண்ணாவோடு வில்லு படத்திலே ஆடிக்கொண்டிருந்தார் திரு விஜய் அவர்கள். யார் பக்கம் நிற்க போகிறோம்னா, யாரு மனித புனிதரா? மனித புனிதரா? ஏடா, பக்கத்து மொழி வழி தேசி இனத்தினெல்லாம் அந்தந்த மண்ணை தாய்மொழியாக வைத்திருக்கிறவன் ஆழ்கிற போது, எங்கள் அன்னை நிலம் எப்பேற்பட்ட நிலம், ஆரி ஓரி பாரி ஆய் நல்லி அதிகவான் என்று கொடுத்து கொடுத்து சிவத்த கரங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகள், கடையழு வள்ளல்கள் வாழ்ந்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள், சீவானின் தம்பிகள். எங்களுக்கு ஆள்வதற்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் நமதுவாட்டன் பாரி, மயிலுக்கு போரை வைத்தான் நமதுவாட்டன் பேகன். அவன் வழி வழி வந்த பிள்ளைகள், நமக்கு உரிமை இல்லையா? இவன் கேட்டா என்ன சொல்றான், சீமானே ஒரே திமுக பெட்டி வாங்கிட்டாருப்பா, சபரிசனை பார்த்து பெட்டி வாங்கிட்டாருப்பாங்கிறான். உண்மையிலே செருப்ப கலத்தி அடிக்கணும், செருப்ப கலத்தி. யாரா பெட்டி வாங்கினது? திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார்னு பேசுறான். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த மேடை போட்டு முதல்ல 6:30 மணிக்கு பேச ஆரம்பிச்ச சிறு பிள்ளைகள் தொடங்கி பேசுகிற நான் வரை ஏதாவது ஒரு கட்சியை திட்டாம விட்டுருக்கலாம். ஆனால் திமுகவை திட்டாமல் ஒரு பேச்சாளர் கூட இந்த மேடையை விட்டு இறங்கி இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? காரணம் ஏடா, எங்களை பார்த்தாடா சொல்றீங்க திமுக பெட்டி வாங்கிட்டோம்னு? நாங்க கட்சி ஆரம்பிச்சதே திமுக குழியில போட்டு புதைக்கத்தாண்டா, திமுக புதைக்கத்தான். நான் வெளிப்படையா சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு தட்டுல அண்ணன் சீமான் முதலமைச்சர் இந்தாப்பா, இது ஒரு தட்டுல. இன்னொரு தட்டுல திமுகவை கொன்னு குழியில இறக்கி மண்ணோட மண்ணு போட்டு வாய்க்கரிசி போடுற வாய்ப்பு. இந்த 2 வாய்ப்பு கொடுத்தா நாங்க எதை தேர்ந்தெடுப்போம் தெரியுமா? அண்ணனை முதலமைச்சராக்குறத அடுத்த வேலையா பார்க்கலாம். முதல்ல திமுகவை கொன்னு குழியில இறக்குறது தான் முதல் வேலை என்று பேசுகிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். காரணம் என்ன? பேசுகிற நான் தங்கச்சி பிள்ளைகள் அத்தனை பேரும் சீமானின் தம்பி தங்கைகள். உடம்புல ஓட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்படவில் ஊறியது திமுகவினுடைய எதிர்ப்பு. நாங்களாடா பெட்டி வாங்கணும்? பெட்டி வாங்கணும்னு சொன்ன முகரக்கட்டை எல்லாம் எவன்னு பார்த்தா விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்தது, ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்தது. 2 இடைத்தேர்தலிலும் நிற்பதற்கு துப்பில்லாமல் பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய சித்தப்பு எடப்பாடி வகைராக்கள் சொல்லுகிறார்கள், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டான். இன்னும் பல பேர் சொல்றான், கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டியில நின்னுட்டு ஈரோடு கிழக்குல திமுகவை எதிர்த்தா அடி பலமா விழும்னு பயந்து போய் ஓடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வகைராக்கள் சங்கிகள் சொல்லுகிறார்கள், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டான். மரத்து மேல இருந்து சில பேர் சொல்றான், மரத்து மேல ஏறி நின்னுக்கிட்டு இன்னைக்கு பேசுறாரே அண்ணன் விஜய், வெளிப்படையாக பேசுவோம். இன்னைக்கு பேசுறாரே சண்டை 2 பேருக்கு தான் பேசுகிற அண்ணன் விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்ச 1 வருஷம் கழிச்சு ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னு எந்த பனானாவை வாயில வச்சிருந்தீங்கன்னு? எதை வாயில வச்சிருந்தீங்க? அப்ப இன்னைக்கு சண்டை 2 பேருக்கு தான் பேசுகிற அண்ணன் விஜய் அண்ணன் டிவிக்க ஈரோடு கிழக்குல போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? போட்டிட்டு இருக்கலாம்ல, டிஎம்கே எதிர்த்து இருக்கலாம்ல. ஏன் எதிர்க்கல? ஏன்? பாயம் 16 கால் பாய்ச்சல்ல பனையூர் பங்களாக்குள்ள பதுங்கி கிடந்த அணில் குஞ்சுகள் சொல்லுகிறார்கள், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார். நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு இந்த ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி, ஆமா வேண்டும் சொல்வதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. அது அத்தனையும் தாண்டி பெற்றோர்கள் பெரியோர்கள் எங்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது வரலாறு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வரும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குற பேருந்து நிலையத்துல பேரை பார்த்தா டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பேர் பத்தி எரியுது வயிறு. நாளைக்கு எனக்கு தூத்துக்குடியில ஓட்டப்படாரத்துல கூட்டம், பயணச்சீட்டு போட்டாச்சு. இப்ப நான் பேருந்துல ஏறி போய் திருநெல்வேலியில இறங்கணும். எந்த பேருந்து நிலையம் பார்த்தா திருநெல்வேலியில தந்தை பெரியார் பேருந்து நிலையம் உங்களை வரவேற்கிறதுன்னு கட்டி வச்சிருக்கான். அங்கிருந்து ஏறி தூத்துக்குடி போறேன், தூத்துக்குடியில இறங்குறேன். என்ன பேருந்து பார்த்தா பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடியில. அப்ப ஏண்டா தூத்துக்குடியில எங்களுடைய தாத்தன் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே ஒரு ஆக சிறந்த வீரன் யார் என்று சொன்னால் எங்களுடைய தாத்தன் வ.உ. சிதம்பரம். இந்த நாட்டின் விடுதலைக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து சாகின்ற போது சட்ட பையில 50 ரூபாய் இல்லாமல் இதே சென்னையின் வீதிகளில் மண்ணெண்ணெய் விற்று கஞ்சிக்கு வழி இல்லாமல் கை நிறைய தொழுநோய் வந்து கேட்க ஆள் இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் செத்து போனாண்டா என் தாத்தன் வ.உ.சி. அவனுக்கு இல்லாத தகுதி கட்டையில போற கருணாநிதிக்கு வந்துருச்சா?
இந்த இன உணர்வு உங்களுக்கு யாருக்குமே வரலையா? எங்களுக்கு மட்டும் தான் கோபம் வருதா?